நான் கிவாஜா எனக்கு மந்தவழி தான் இருந்தார். நான் சாயங்காலம் ஃப்ரீ ஆகிட்டேன், நேராக அவர் வீட்டுக்கு போயிடுவேன். அப்பான்னு கூப்பிட்ற ஒரு உரிமை இருந்தது. அப்பா ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கப்பா அப்படிம்பேன். பேசாமல் இருந்துப்பா போகலாம், இன்றைக்கி வெளியில் பண்ணி ஒரு மீட்டிங் இருக்குது கூட போகலாம் வா அப்படிம்பேன். நான் போகிறேன். போஸ்ட் கார்டு எழுதி, அந்த போஸ்ட் கார்டு ஒரு 10 கார்டு எழுதுறாரு. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாஜி கிவாஜா யாருமே இன்லைன் லெட்டர் கவர் யூஸ் பண்ண மாட்டாங்க சார். சிக்கனம் கருதி போஸ்ட் கார்டு மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சர்வேவே போட்டது தான், போஸ்ட் கார்டு பயன்படுத்துகிறவர்கள் சுறுசுறுப்பாக வேலை பார்க்கிறவர்கள்னு ஒன்று கண்டுபிடிச்சிருந்தான். அது இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம். கிவாஜா அந்த லெட்டர் எழுதி இது பாருங்க, அதை எடுத்துக்கிட்டு வெறும் ஒரு அங்கோஸ்தரத்தை போட்டுக்கிட்டு வீட்டிலேருந்து வெளியே வரார். நான் உள்ளே போகிறேன். அப்போ அந்த போஸ்ட் தானே பண்ணணும், கொடுங்க, நான் போய் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். தெரு கோடியில் போஸ்ட் பாக்ஸ் நான் பண்ணிட்டு வரேன். நான் கொடுக்க மாட்டேன், உங்கள் கையில் கொடுத்தா நீ போடுவேன், மறந்துடுவேன், ஏதாவது ஆகிடும், நானே போட்டு வரேன் அப்படின்னு நேராக போய் அதை போஸ்ட் பண்ணிட்டு வரார். தான் தான் தன்னுடைய வேலையை செய்யணும் அப்படிங்கிறது அந்த உறுதியான ஒரு குணம். உள்ளே போய் இது பல தடவை நடந்தது. வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் உட்காந்துருக்கிறேன். காஃபி சாப்பிட்றியா அப்படின்னார். சரிப்பா, எங்கள் இடத்துல காஃபி ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் அவர் காஃபி குடிக்க மாட்டார். எங்கள் இடத்துல காஃபி ரொம்ப நல்லா இருக்கும், மாமி அண்ணா காஃபி போடுவா, காஃபி சாப்பிட்றியா அப்படின்னார். சரி. உள்ளே திரும்பி மனைவிட்ட சொல்கிறார், காஃபி கொண்டா அப்படின்னு. அந்த காலத்தில் சொன்னால் கேட்பாங்க. இப்போ மாதிரி ஒரே ப்ரூவர் 2 பேரும் ஒன்றா உட்காந்து உறிஞ்சு குடிக்கிற பழக்கம்லாம் அப்போ கிடையாது. அது இவங்க பாதி ஊற்றி அவங்க பாதி ஊற்றி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும். காஃபி கொண்டாந்து கொடுத்தாங்க. எவர் சொல்லுவார் டம்ளரில் காஃபி குடித்தேன். குடித்து நான் டம்ளர் வச்ச உடனே எச்ச டம்ளரை அவர் எடுத்துகிட்டு கழுவ போனார். கழுவ போடுறார் உள்ளே கொண்டு போய். எனக்கு புரிஞ்சுடுது, எச்ச டம்ளரை மாமி எடுக்க மாட்டான். அது எப்படி அந்த குடும்பத்தினுடைய விஷயத்தையும் விட்டு கொடுக்க முடியாது. மாமியினுடைய பிரின்சிபல் முடியுமா? விட முடியாது. வந்திருக்கிற மனசை காயப்படுத்த முடியுமா? முடியாது. காஃபி கொண்டு வந்து மாமி கொடுப்பா, எச்ச டம்ளரை எடுத்துகிட்டு போய் உள்ளே போடுவார். அந்த குடும்பத்தினுடைய அந்த மரபையும் காப்பாற்றி வந்திருக்கோம் மனசு நோகாதபடி நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். என்ன நுட்பம். கிவாஜாவுடைய தனி மனித பண்புகளை சொன்னால் அது ஒரு பல மடங்கு போகும். வந்தவாசின்னு ஒரு ஊர். வந்தவாசிக்கு போகிறார். இன்னைக்கு வா வந்தவாசிக்கு போகலாம் அப்படின்னு போனோம். மத்தியானம் அங்கே ஸ்டேட் பேங்க்கில் ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி வச்சு அவர் பேச சொன்னாங்க. அவருக்கு ஸ்லேட இயல்பாக வரும். நான் வந்தவாசி என்னை பயன்படுத்தி கொண்டார், வந்தவாசி என்னை பயன்படுத்தி கொண்டார்கள் ஆரம்பிச்சு பேசுகிறார். அன்றைக்கி மாலையில் ஒரு கம்பன் விழா பட்டிமண்டபம். 3 அணி பட்டிமண்டபத்தில் பேசுகிறாங்க. அவர் நடுவர் கிவாஜா. பட்டிமண்டபம் 3 அணியும் பேசி முடிஞ்சு அவர் தீர்ப்பு சொல்ல போகிற நேரத்தில் ஒருத்தர் வந்து மைக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு டைம் கேட்டார். அப்படின்னார். அவர் ஆரம்பித்து பேசுகிறார். அவர் பேர் ஏம்பலம் மகாதேவன் பேர். அவர் அந்த காலத்தில் ஒரு பெரிய காந்தியவாதி. அவர் மைக்கில் நன்றி அவர் பேசுகிறார். அவர் விழா கமிட்டி இல்லை, தனியாக வந்திருக்கிறார். ஒரு பேல் கதர் வாங்கிட்டு வந்திருக்காரு. கிவாஜா கதர் மட்டும் தான் போடுவார், ஒயிட் அண்ட் ஒயிட் கதர் தான் போடுவார். இவ்வளோ பெரிய கதர் பேல் வாங்கிட்டு வந்திருக்கிறார். இப்படி கையில் வச்சுக்கிட்டார். என்ன சொல்கிறார் அவர்? கிவாஜா அவர்கள் டாக்டர் உவே சாமிநாதையருடைய மாணவர். எனக்கு உவே சாமிநாதையருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்ற ஆசை. இதோட நிறுத்தியிருக்கணும். எனக்கு கிவாஜா மீது மரியாதை கிடையாது. யார் கேட்டா? அவர் சொல்ல வந்தது வேற, சொல்லி முடிச்சது வேற. இதான் சார் இந்த கருவியோட ஆபத்து. என்ன சொல்ல நினைச்சோமோ அதை சொல்ல விடாம நம்மளை அடி வாங்கி வச்சுட்டு தான் இது ஓயும். அப்பேற்பட்ட ஆபத்தான கருவி. ஏதோ நினைப்பில் சொல்லுவோம், ஏதோ ஒரு நினைப்பில் வந்து வார்த்தை வந்து விழும். அவர் என்ன சொல்ல வராரு? உவேசாவை லிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. தேவையில்லாம கிவாஜாவை அதுக்காக நான் வரல, அது அவருக்கு இந்த துணியை கொடுக்கறதுக்காக நான் வரலங்கிற மாதிரி. உவேசா மாதிரி ஆகாது. தமிழுக்கு அவர் செய்த தொண்டு பெரிய தொண்டு. அவருக்கு நான் ஏதாவது மரியாதை செய்யணும்னு பார்க்குறேன். அவர் இப்போ உயிரோட இல்லை, அதனால இவருக்கு நான் செய்யணும், மற்றபடி இவருக்காக நான் இதை செய்யலை. இது மாதிரி அப்பப்போ சேர்த்து சொல்கிறார். இதையாவது 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் சொன்னால் பரவாயில்ல, 15 நிமிஷமாக சொல்கிறார். ஒரு பட்டிமண்டபத்தில் தீர்ப்புரைக்கு முன்னாடி ஒரு மனுஷன் 15 நிமிஷம் பேசினா எவன் தாங்கிறது? பேசக்கூடாத இடம், பேசக்கூடாத முறை எல்லாம் பேசுகிறார். ஆனால் கிவாஜா எந்த ரியாக்ஷன் காட்டல, சைலண்ட்டாக உட்காந்துருந்தார். ஒரு பாடி சைலண்ட்டாக உட்காந்துருந்தார். அவர் அதை கடைசியாக கதர் பேலை கொடுத்துட்டு, நல்ல வேலை கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் இறங்கினார் பாருங்க. கிவாஜா ஆரம்பிக்கிறார். அசோகவனத்திலே சீதா பிராட்டி சிறையிருந்த காலத்திலே அந்த இலங்கையிலே தன்னுடைய கடவுளாகிய தலைவனாகிய ராமனுடைய நாமத்தை இலங்கையில் யாருமே சொல்ல மாட்டார்கள்.
வந்தாராம் போனாராம் என்று கூட சொல்ல மாட்டார். ஏன்னா வந்தாராம்ல ராம் இருக்கான், அதை கேட்டால் ராவணன் கொண்டு விடுவானாம். வந்தாராம் போனாராம் என்று கூட சொல்ல மாட்டார்கள். ராமநாமத்தை இலங்கையில் யாரும் சொல்லுவதற்கு அஞ்சுவார். அந்த காலகட்டத்திலே அந்த மரத்தின் மீது ஆஞ்சநேயன் அமர்ந்து கொண்டு ராம் என்று சொல்ல, அடடடடா, இந்த இடத்தில் என் தலைவன், என் குருநாதன், என்னுடைய ஞான தலைவனுடைய பெயரை யார் சொல்ல போகிறார்கள் என்று அழுத சீத்தை அந்த ராமநாமத்தை ஆஞ்சநேயன் சொன்னபோது எப்படி மகிழ்ந்தாளோ அப்படி வந்தவாசியில் என் குருநாதர் பெயரை யார் சொல்ல போகிறார்கள் என்று நினைத்த எனக்கு வாய்க்கு வாய் என் குருநாதர் பெயரை சொன்ன இவரை நான் திருவடிகளை தொழுது வணங்குகிறேன். இதுக்கு அடுத்ததான் இன்னும் டாப். ஆஞ்சநேயன் இவ்வாறு சொன்ன மாத்திரத்திலே சீத்தை அவருடைய குரல் அப்படி மென்மையாக இருக்கும். அப்படி ஒரு சின்ன கோயில் மணி அடித்த மாதிரி இருக்கும். கோயில் இல்லை, பூஜை மணி அடித்த மாதிரி இருக்கும் கிவாஜாவுடைய குரல். ஆஞ்சநேயன் இவ்வாறு ராமநாமத்தை சொன்ன மாத்திரத்திலே சீத்தை பார்த்துவிட்டு, இவன் யார், ஒரு வேளை ராவணன் நாட்டிலே இருக்கிறானோ, இவன் ஒரு அரக்கனோ, அவரை பார்க்கிறார், அரக்கனோ அன்றி வேறு ஓர் அமரனோ, இல்லை இவன் தேவன் தானா, அன்றி வேறு ஓர் அமரனோ, அன்றி குரக்கினத்து ஒருவனேதான் ஆக, குரங்கோ குரக்கினத்து ஒருவனேதான் ஆகுக, இரக்கமாய் வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தார். எம்பிரான் நாமம் சொல்லி சீத்தை நினைச்ச இடத்துல என் பிரான் ராமனை நினைச்சா, என் பிரான் யாரு, டாக்டர் உவே சாமிநாதையர், எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தார், எனக்கு உணர்வை தந்தார். அவர் திருவடிகளுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். கம்பராமாயணத்தை எவ்வளவு கரைச்சி குடிச்சிருந்தா இந்த இடத்துல கரெக்டா அதே மாதிரி ஞாபகம் வர முடியும். என்ன பொருத்தமா வந்து இங்க எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் அப்படிங்கிற வார்த்தை. இதே மேடையில் சார் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் பட்டிமன்ற நடுவராக உட்காரணும். ஜஸ்டிஸ் இஸ்மாயிலுக்கு திடீர்னு ப்ரெஷர் கூடிடுச்சு, அவர் உட்கார முடியல, ப்ரெஷர்னால பேச முடியல, வீட்டுக்கு போயிட்டார். டக்குனு இங்கே வந்து இந்த கிவாஜாவை கூப்பிட்டு உட்காந்து வச்சாங்க, பட்டிமன்ற நடுவராக உட்காருங்க. அப்போ அவர் சொன்னார், அங்கதனை வந்து திடீர்னு தூது போன்னு சொல்ல போது அவன் ஒரு வார்த்தை சொல்வான், என்ன, அனுமன் இல்லை என்று சொன்னால் அந்த இடம் அங்கதனுக்கு என்றார்கள், இஸ்மாயில் இல்லை என்றால் அந்த இடம் கிவாஜாவுக்கு என்று முடிவு செய்திருக்கிறார். அது உடனே அந்த கம்பராமாயணத்திலேருந்து அதுக்கு ஒரு கனெக்ட் அப்படி பண்ணி அழகாக அதை சொல்லுகிற ஆற்றல், இலக்கிய அறிவு, இலக்கிய திறமை இதெல்லாம் மறக்க முடியுமா? கிவாஜா நெடுஞ்செழியனுடைய பிறந்தநாள் விழாவில் பேசுகிறார். டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் அப்போ கல்வி அமைச்சர். அவர் வந்து கிவாஜா பேச்சு திருவாரூர் இன்னொரு திராவிட கட்சி வச்சிருக்காரு தங்கராஜ், திருவாரூர் தங்கராஜ் அப்போ அவரும் பேசுகிறார், திருவாரூர் தங்கராஜ் பேசுகிறார், குன்றக்குடி அடிகளார் பேசுகிறார். நான் குன்றக்குடி அடிகளாரோட கூட போயிருக்கிறேன். வாரியாரோடு நான் பழகின மாதிரி எனக்கு இன்னொரு பெரிய பாக்கியம் திரு குன்றக்குடி அடிகளாரோட பழகுகிற ஒரு வாய்ப்பு. நான் அடிகளாரோட கூட போயிருக்கேன். நெடுஞ்செழியன் உட்கார்ந்துருக்கிறாரு, அவருக்கு பிறந்த நாள் விழா நடக்குது. திருவாரூர் தங்கராஜ் பேசுகிற போது கிவாஜாவை கொஞ்சம் வம்புழுத்தார், என் மனம் நோக பேசினார். எனக்கு தங்கராஜ் ரொம்ப வேண்டியவர் தான், அந்த விழாவில் கொஞ்சம் மனம் நோக பேசினார். ஏன்னா அந்த மேடையில் கொஞ்சம் திராவிட சிந்தனை உடைய ஒரு மேடை, அந்த மேடையில் கிவாஜாவுடைய நிலைமை எவ்வளோ தர்ம சங்கடமான நிலைன்னு உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். கிவாஜாவுடைய நிலைமை என்ன சொல்கிறாரு, ஜாதி பிரச்சனைகளை மெதுவாக அப்படியே எடுத்துக்கிட்டே வந்து அதுக்கெல்லாம் கிவாஜா பதில் சொல்லணும், அதுக்கெல்லாம் கிவாஜா பதில் சொல்லணும். ஏன்னா அந்த மேட்டுக்குடியோட பிரதிநிதிங்கிற அந்த அந்த அடையாளத்தில் வச்சுக்கிட்டு கிவாஜாவை ஒரு குத்துறாரு, இதுக்கெல்லாம் கிவாஜா பதில் சொல்லணும் அப்படின்னு. கிவாஜா ஒன்றுமே பேசாமல் சைலண்டாக உட்காந்துருந்தார், ஒரு பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருந்தார். நெடுஞ்செழியனே இதை ஒரு எல்லைக்கு மேலே டாலரேட் பண்ணல. உடனே அவருடைய பிஏவை கூப்பிட்டாரு, தங்கராஜ் சொல்லு போதுன்னு சொல்லு, தங்கராஜ் போதுன்னு சொல்லு அப்படி மெதுவாக கிட்டக்க போய் சொன்னாங்க. தங்கராஜ் சார் நாவலர் போதுன்னு சொல்கிறார் அப்படின்னு முடிச்சிட்டார். ஆனால் அந்த சபையில் கிவாஜாவை தனியாக அப்படி பிரித்து நிறுத்தி ஒரு 4-5 கேள்வி விறுவிறுன்னு கேட்டுக்கு கிவாஜா பதில் சொல்லணும், கிவாஜா பதில் சொல்லணும் அப்படின்னு. சார் அடுத்து கிவாஜா மேடைக்கு போகிறாரு, ஒரே வரி சம பண்ணி தூக்கி எறிஞ்சார். என்ன, தங்கராஜ் என்னுடைய நெடுநாளைய நண்பர், அவர் என்னை சுட்டி பேசினாரே ஒழிய சுட்டு பேசவில்லை, என்னை சுட்டி பேசினாரே ஒழிய என்னை சுட்டு பேசவில்லை. அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வது இந்த மேடையில் நாகரிகமாக இராது, அது வேறு மேடைகளில் தான் சொல்ல முடியுமே ஒழிய இது நாவலருடைய பிறந்த நாள் விழா, எனவே நாவலரை பற்றி பேசுகிறேன்னு நாவலரை பற்றி பேசிட்டு அதுக்கு ஒன்றுமே பதில் சொல்ல முடிச்சிட்டார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு.
நான் அடிகளாரோட காரில் திரும்பி வரணும். ஆழ்வார்பேட்டை தான் அப்போ தங்குவார் அவர். அடிகளாரோட நான் காரில் திரும்பி வரணும். எனக்கு ஒரு தவிப்பு, கிவாஜா எப்படி போகிறாரு அப்படிங்கிறதுக்காக நான் போய் பார்க்க போகிறேன். என்னால் பார்க்க முடியல, கூட்டத்தில் அவர் கலந்துட்டார். நான் அடிகளாரோட போயிட்டு மறுநாள் கிவாஜா வீட்டுக்கு ஓடி போய் கேட்குறேன், அப்பா இதுக்கு எப்படிப்பா வந்தீங்க அப்படின்னு. நானும் தங்கராஜும் ஒன்றா வந்தோம். என்னப்பா நடந்தது அப்படின்னு. அவர் நாட்டன் லேன், இவர் ஃபர்ஸ்ட் லேன், செகண்ட் லேன், அவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்த தெரு தான் இருக்கிறாங்க, பின்னாடி தெரு தான். அவங்க காரு கொண்டு வந்து என்னை அனுப்பணுங்கிறதுக்காக என்னை ஒரு காரில் அனுப்புகிறேன்னாங்க. நான் தான் சொன்னேன், தங்கராஜ் நானும் அடுத்தடுத்த தெருவில் தான் இருக்கிறோம், ஒன்றா போகிறோம்னு சொன்னேன். தங்கராஜ் கொஞ்சம் டெலிகேட்டாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவங்க விழா கமிட்டிக்காரங்க நாங்கன்னா உங்களுக்கு வேறு கார் கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் கேட்டேன், ஏன்பா நீங்கள் எதுக்கு அவரோட ஒன்றா வரேன்னு சொன்னீங்க? அதுதான்ப்பா நமக்கு பாதுகாப்பு. அதுதான்ப்பா நமக்கு பாதுகாப்பு, ஒன்றா வர தானேப்பா நமக்கு பாதுகாப்பு. என்ன அந்த ஒரு நுட்பமான ஒரு அறிவு பாருங்க. எனக்கு அதான் அவங்கள பார்த்து நான் அப்படியே வியந்திருக்கிறேன். என்ன ஒரு ஆற்றல்! என்ன இப்போ பல பேர் கிவாஜாவை என்ன குறை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த காலத்தில் அவர் ஒரு ஜாதி அபிமானம் உடையவர்னு அவர் குறை சொல்லுவாங்க. நான் எல்லாரையும் பார்த்துருக்கிறேன், எல்லாரோடையும் வாழ்ந்துருக்கிறேன். அதாவது சில பேருக்கு ஜாதி அபிமானம் தீவிரமாக இருக்கும். சில பேருக்கு எப்படின்னா மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, தன் ஜாதிக்கும் கொஞ்சம் நல்லது பண்ணுவாங்க. தன் தாஜின்னு வரும்போது கொஞ்சம் சலுகை பார்த்து சில காரியம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஏங்க அவங்கவுங்க ஜாதிக்கு பண்ணிக்கிற போது நம்ம குறிப்பிடுகிற ஒரு நபர் மட்டும் அவங்க ஜாதிக்கு பண்ணவே கூடாதா? இதெல்லாம் இந்த காலத்தில் தவிர்க்க முடியாத விஷயம். ஆனால் அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க கிவாஜாவை பற்றி. என் கண் முன்பாக நடந்த ஒரு சம்பவம், நான் இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் எழுதி பதிவு பண்ணணும்னு நான் நினச்ச சம்பவம். அவர் வீட்டுக்குள்ளே நுழைய போகிறேன், எனக்கு சொல்லவே நான் கூசுது, ஆனால் மன்னிக்கணும், வேறு வழி இல்லை, எனக்கு ஒருத்தருடைய மேன்மை தெரியணும் நமக்கு, அதுக்காக சொல்கிறேன். நான் அவர் வீட்டுக்குள்ளே நுழைய போகிறேன். அந்த முன் ரூம், அவருடைய ரூம், இப்படி உட்காந்துருக்கிறார் அவர். அதாவது உள்ளே நுழைஞ்சா தெரியாது, இப்படி நான் உள்ள நுழையணும். நான் வீட்டுக்குள்ளே போகும்போது ரெண்டு பேருடைய பேச்சு குரல் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போது என் பேர் வருது. நான் வெளியில் நின்றுட்டேன், நம்ம இனிமேல் உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு நான் வெளியில் அப்படியே நின்றுட்டேன். ஒருவர், அவர் எனக்கு வேற ஒரு தமிழாசிரியர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் என்னை வளர்ச்சிக்கு நிறைய காரணமாக இருந்தார். இன்னொருத்தர் எங்கள் பள்ளிக்கூடத்தில் இன்னொரு ஆசிரியர், அவருக்கு என்னை கண்டா பிடிக்காது. அவர் என்ன கேட்குறாரு கிவாஜா கிட்ட, நீங்கள் என்ன பட்டிமண்டபத்துக்கு போய் இந்த சின்ன பையனை போட்டு எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறீங்க, அவனே எல்லா இடத்துக்கும் பட்டிமண்டபத்துக்கு சுகியும் கூப்பிட்டு போகிறீங்களே, ஏன் வேறு ஆளே நீங்கள் கூப்பிட்டு போகக்கூடாதா? கிவாஜா பதில், அவன் நல்லா பேசுகிறான்ப்பா, நல்லா பேசுகிறான், வளர்றான், நல்ல பிள்ளை நல்லா வளர்றான், போடுறேன். இப்போ தான் டெலிகேட்டான விஷயம். நீங்கள் நம்மளவாக நீங்கள் ஆதரிக்க வேண்டாமோ? அவர் வைக்கிறார், எதுக்கு அவனை போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்? நம்மளவா நீங்கள் ஆதரிக்கக்கூடாதா? அப்போ நீங்கள் என்ன அழைச்சுன்னு போகலாம் இல்லையா? என்ன பதில் தெரியுமா கிவாஜா சொன்னார்? யாரானும் பிராமணார்த்தை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டா அவனை அழைச்சுன்னு போகலாம், அவன் பேசுகிறவாள் அழைச்சுண்டு வான்னு சொல்கிறச்சு அவன் ஞாபகம் தானே எனக்கு வர்றது. இவர்களையெல்லாம் நான் ஏதாவது குறை சொல்ல முடியுமா வாழ்க்கையில்? என்ன வார்த்தை அவர் கேட்குறாரு, ஜாதியை வச்சு கிளைம் பண்ணுறார், தூக்கி எறிகிறார், அப்படியே ஒரே ஆர்கியூமெண்ட் அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு அவன் நல்லா பேசுகிறவனை கூப்பிடுறேன் சொல்கிறார். என்ன பண்ண சொல்கிறேன்? நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா அப்படியே ஓடியான்னு சொன்னான். வீட்டுக்குள்ளேயே அந்த நேரத்துக்கு போகல, இந்த நேரத்தில் நம்ம போகிறது சரியாக இருக்காது. ஆனால் என் மனசில் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தா, இந்த மனிதன் நம்ம மேலே என்ன அன்பு வச்சிருக்கிறார், எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறார், இல்லாட்டி இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? யாராவது இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அதாவது சில சந்தர்ப்பங்களில் தன்னுடைய சமூகத்தை ஒருத்தர் ஆதரிப்பது என்பது தவிர்க்க முடியாது. நான் அதில் குற்றமும் காணலை. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில் அவங்க ஜாதிக்கு சில காரியம் பண்ணிக்கிட்டு தான் செய்வாங்க, அது தவறே கிடையாது. ஆனால் இடம் பெறுகிற போது தகுதி உடையவர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஆதரிக்கணும் அப்படிங்கிற உணர்வு கண்டிப்பாக இருக்கு. இதுக்கு ஜாதிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? தகுதி உள்ளவங்க என்னவோ அதுக்கு ஆதரிக்க வேண்டியதுதானே. இப்போ எவ்வளோ பெரிய மெக்னானிமிட்டி அவருடைய அந்த உயர்ந்த பண்பு, அந்த கிவாஜா நான் வாழ்க்கையில் மறக்க முடியுமா? கம்பன் விழா தொடங்கி கொடிகட்டி இந்த கம்பன் விழாலாம் உலகத்தில் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் சா கணேசன். அவர் கம்பன் விழா தொடங்கினதே ஒரு லட்சிய வேள்வி. ஏன்னா அப்போ திராவிட இயக்கங்கள் கடுமையாக ராமாயணத்தை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த காலம். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் கம்பன் நேற்று இன்று நாளை ஆய்வு சொற்பொழிவில் சொல்லியிருக்கிறேன். திராவிட இயக்கங்களை அப்போ எடுத்ததுக்கே ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்னா, ராமனை முன்னிறுத்தினார்கள், அது வடக்கத்தியருடைய மேன்மைக்கு துணையாக இருக்குதோன்னு திராவிட இயக்கம் அதை எடுத்துக்கிட்டு இருந்த காலம். அதில் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முன்வைத்தவர் பேரறிஞர் அண்ணா. அவற்றை ஒரு முறை எஸ்ஜி விநாயகமூர்த்தி காங்கிரஸ்காரர் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து பேசுகிறாரு. எஸ்ஜி விநாயகமூர்த்தி சொன்னார், உங்களுடைய கம்பரசத்தில்னு ஆரம்பித்தார். உங்களுடைய கம்பரசத்தில் அப்படின்னு ஆரம்பித்தார். அண்ணா என்ன கேட்டார் தெரியுமா?